Hello guys, இப்போ நீங்க ஸ்கிரீன்ல பார்த்துட்டு இருக்க மாதிரியான ஒரு சூப்பரான வீடியோவை உங்களோட போட்டோவோ இல்ல உங்களுக்கு பிடிச்சவங்களோட போட்டோவை யூஸ் பண்ணி எப்படி ரொம்ப சிம்பிளான மெத்தட்ல ஒரு சூப்பரான வீடியோ ஸ்டேட்டஸை எடிட் பண்றது அப்படினு சொல்லிட்டு இந்த வீடியோல பார்க்கலாம். இந்த வீடியோ எடிட் பண்றதுல ஏதாச்சும் டவுட் இருந்துச்சு அப்படினா கீழ டிஸ்கிரிப்ஷன்ல நம்ம சேனலோட Instagram பேஜ் and Telegram குரூப்போட லிங்க் இருக்கு. அதுல வந்து எனக்கு மெசேஜ் பண்ணீங்க அப்படினா நான் உங்களுக்கு டவுட்ஸை கிளியர் பண்றேன். அதே மாதிரி பெய்ட் போட்டோஸ் and வீடியோஸ் எடிட்டிங் அவேலபிளா இருக்கு. யாருக்காச்சும் இன்ட்ரஸ்ட் இருந்துச்சு அப்படினா எனக்கு Instagramல வந்து மெசேஜ் பண்ணுங்க. உங்களுக்கு பிரைஸ் டீடைல்ஸ் வந்து சொல்றேன். நீங்க எந்த மாதிரி வீடியோஸ் போட்டோஸ் கேக்குறீங்களோ அந்த மாதிரி வந்து எடிட் பண்ணி தருவேன். சோ இன்ட்ரஸ்ட் இருக்கவங்க எனக்கு Instagramல வந்து மெசேஜ் பண்ணுங்க. இப்போ வீடியோ ஸ்டார்ட் பண்ணலாம். இந்த வீடியோ எடிட் பண்ண நமக்கு Alight Motion ஆப் தேவைப்படும். Alight Motionோட லிங்க் என்னோட இன்ஸ்டா பயோல ஆட் பண்ணி வச்சிருக்கேன். வேணும்ன்றவங்க அங்க போய்ட்டு டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இந்த வீடியோ எடிட் பண்ண தேவையான பீட் மார்க் அண்ட் ஷேக் எஃபெக்ட்டோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. அதை கிளிக் பண்ணி Alight Motion ஆப்ல இம்போர்ட் பண்ணிக்கோங்க. அப்படி உங்களுக்கு இம்போர்ட் பண்ண தெரியல அப்படினா கீழ டிஸ்கிரிப்ஷன்ல செகண்ட் லிங்க் how to import பீட் மார்க் அண்ட் ஷேக் எஃபெக்ட்னு செகண்டா ஒரு வீடியோ இருக்கும். அந்த வீடியோவை பார்த்து உங்களோட பீட் மார்க் அண்ட் ஷேக் எஃபெக்ட்டை Alight Motion ஆப்ல இம்போர்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, இம்போர்ட் பண்ணதுக்கு அப்புறமா இங்க கீழ ப்ராஜெக்ட்ஸ்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணீங்க அப்படினா நீங்க இம்போர்ட் பண்ண அந்த ரெண்டு ப்ராஜெக்ட்டும் ஃபர்ஸ்ட்ல இருக்கும். இதுல ஃபர்ஸ்ட் பீட் மார்க்கை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு ப்ரீசெட் வந்து இந்த மாதிரி தான் இருக்கும். இதுல இப்ப போட்டோஸ் ஆட் பண்ணனும். அது கீழ ஃபர்ஸ்ட் ப்ளஸ் ஐகானை கிளிக் பண்ணிட்டு மீடியா செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு இங்க ஆல்ன்றதை கிளிக் பண்ணிட்டு இதுல எந்த ஃபோல்டர்ல உங்களோட போட்டோ இருக்கோ அந்த ஃபோல்டரை வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, சூஸ் பண்ணிட்டு அடுத்து உங்களோட ஒரு போட்டோவை சூஸ் பண்ணிக்கோங்க. சூஸ் பண்ண உடனே இந்த மாதிரி வரும். இதை ஃபுல் ஸ்க்ரீன்ல செட் பண்ண மேலே 3 டாட்டை கிளிக் பண்ணிட்டு இங்கே ஃபில் கம்போசிஷன் ஏரியா கொடுத்தீங்க அப்படின்னா அந்த மாதிரி ஃபுல் ஸ்க்ரீன்ல செட் ஆயிரும். செட் ஆனதுக்கு அப்புறமா உங்களோட போட்டோ இன்னும் ஜூம் பண்ணணும் அப்படின்னா உங்க போட்டோ மேலே 2 விரல வச்சு ஜூம் பண்ணீங்க அப்படின்னா ஜூம் ஆகும். ஸோ கரெக்டாக ஜூம் பண்ணி இந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி ஃப்ரேமுக்கு சென்டரில் வந்துட்டு செட் பண்ணிக்கோங்க. ஓகே, செட் பண்ணிட்டு இப்போ ரைட் சைடு மேலே உள்ள ஏரோ ஒரு டைம் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா அந்த ஃபோட்டோட எட்ஜுக்கு வரும். மறுபடியும் இன்னொரு டைம் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா அது கரெக்டாக இந்த ரெட் லைன் பீட் மார்க் கிட்ட வந்துடும். ஸோ இந்த பீட் மார்க் வரைக்கும் அந்த ஃபோட்டோ லென்த் இன்க்ரீஸ் பண்ண கீழே உள்ள இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா அந்த மாதிரி வந்துட்டு இன்க்ரீஸ் ஆயிரும். மறுபடியும் பேக் வந்துட்டு சேம் அதே மாதிரி ப்ளஸ் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டு மீடியா செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு பார்த்தீங்க அப்படின்னா அடுத்து உங்களோட இன்னொரு ஃபோட்டோ வந்துட்டு சூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, சூஸ் பண்ணிட்டு எனக்கு ஃபுல் ஸ்க்ரீனில் இருக்குது. உங்களுக்கு ஃபுல் ஸ்க்ரீன் இல்லை அப்படின்னா மேலே 3 டாட் கிளிக் பண்ணிட்டு இங்கே ஃபில் கம்போசிஷன் ஏரியா கொடுத்தீங்க அப்படின்னா அந்த மாதிரி கரெக்டாக ஃபுல் ஸ்க்ரீனில் செட் ஆயிரும். செட் ஆனதுக்கப்புறமா ஜூம் பண்ணணும் அப்படின்னா கரெக்டாக ஜூம் மறுபடியும் ரைட் சைடு மேலே உள்ள ஏரோவை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா அந்த ஃபோட்டோட எட்ஜுக்கு வரும். மறுபடியும் இன்னொரு டைம் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா அடுத்த பீட் மார்க் கிட்ட வரும். சேம் அதே மாதிரி கீழே உள்ள ஆப்ஷனை கிளிக் பண்ணி இந்த ஃபுல் லென்த் இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, இன்க்ரீஸ் பண்ணிட்டு இப்போ பேக் வந்துருங்க. பேக் வந்துட்டு மறுபடியும் ப்ளஸ் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டு மீடியா செலக்ட் பண்ணிட்டு ஸோ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட இன்னொரு ஃபோட்டோ வந்துட்டு சூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, சூஸ் பண்ணிட்டு மறுபடியும் 3 டாட் கிளிக் பண்ணிட்டு ஃபில் கம்போசிஷன் ஏரியா கொடுத்து ஃபுல் ஸ்க்ரீனில் செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணிட்டு இப்போ மேலே உள்ள ஏரோவை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா அது அடுத்த பீட் மார்க் கிட்ட வரும். இப்போ கீழே லென்த்தாக இருக்கிற இமேஜை கிராப் பண்ண கீழே உள்ள இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா அது வந்துட்டு கரெக்டாக கிராப் ஆயிரும். ஸோ எல்லாம் பேக் வந்துருங்க. பேக் வந்துட்டு சேம் இதே மாதிரி தான் பார்த்தீங்க அப்படின்னா லாஸ்ட் வரைக்கும் உங்களோட ஒரு ஃபோட்டோஸை ஆட் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ லாஸ்ட் வரைக்கும் எல்லா பீட் மார்க்லையும் ஃபோட்டோஸ் ஆட் பண்ணிவிட்டு இப்போ அந்த ஆட் பண்ண ஃபோட்டோஸ்க்கு ஷேக் எஃபெக்ட்டை காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணும். அதுக்கு பேக் வந்துங்க. பேக் வந்துட்டு ஷேக் எஃபெக்ட்டை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ண உடனே இதில் 2 ஃபோட்டோக்கு வந்துட்டு ஷேக் எஃபெக்ட் கொடுத்துருப்பேன். அதில் ஃபஸ்ட் இருக்கிற ஃபோட்டோ கிளிக் பண்ணிவிட்டு கீழே எஃபெக்ட்ஸ் கிளிக் பண்ணிவிட்டு 3 டாட் கிளிக் பண்ணிவிட்டு காப்பி எஃபெக்ட்ஸ் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு இப்போ பேக் வந்துருங்க. பேக் வந்துட்டு மறுபடியும் பீட் மார்க்காகவே கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு இப்போ கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா இங்கே நம்ம ஆட் பண்ண ஃபோட்டோஸ்லாம் இருக்கும். ஃபஸ்ட் இந்த 2 லென்த்தாக ஃபோட்டோ இருக்கும். அந்த 2 ஃபோட்டோக்கும் இந்த எஃபெக்ட்டை வந்துட்டு பேஸ்ட் பண்ணும். ஸோ அதுக்கு ஃபஸ்ட்டு ஃபோட்டோ கிளிக் பண்ணிவிட்டு கீழே எஃபெக்ட்ஸ் கிளிக் பண்ணிவிட்டு 3 டாட் கிளிக் பண்ணிவிட்டு பேஸ்ட் எஃபெக்ட் கிளிக் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். கிளிக் பண்ணிவிட்டு இப்போ பேக் வந்துருங்க. பேக் வந்துட்டு அதே மாதிரி செகண்ட் உள்ள ஃபோட்டோக்கும் இந்த எஃபெக்ட் வந்துட்டு பேஸ்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, 2 ஃபோட்டோக்கு பேஸ்ட் பண்ணிவிட்டு நான் பேக் வந்துடுறேன். பேக் வந்துட்டு மறுபடியும் ஷேக் எஃபெக்ட்டாகவே கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு இப்போ செகண்ட் ஃபோட்டோவில் உள்ள எஃபெக்ட்டை வந்துட்டு அதே மாதிரி காப்பி பண்ணிக்கோங்க. ஃபோட்டோ கிளிக் பண்ணிவிட்டு கீழே எஃபெக்ட்ஸ் கிளிக் பண்ணிவிட்டு 3 டாட் கிளிக் பண்ணிவிட்டு காப்பி எஃபெக்ட்ஸ் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு இப்போ பேக் வந்துடுங்க. ஓகே, பேக் வந்துட்டு மறுபடியும் பீட் மார்க்காகவே கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு இப்போ அப்படியே கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா இங்கே நம்ம ஆட் பண்ண ஃபோட்டோஸ்லாம் இருக்கும். ஸோ இந்த ஃபஸ்ட்டு 2 ஃபோட்டோ விட்டுட்டு லாஸ்ட் வரைக்கும் இருக்க எல்லா ஃபோட்டோவுக்கும் இந்த ஒரே எஃபெக்ட்டை தான் ஆட் பண்ணும். ஸோ ஃபஸ்ட்டு ஃபோட்டோ கிளிக் பண்ணிவிட்டு எஃபெக்ட்ஸ் கிளிக் பண்ணிவிட்டு 3 டாட் கிளிக் பண்ணிவிட்டு பேஸ்ட் எஃபெக்ட் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு பேக் வந்துருங்க. பேக் வந்துட்டு சேம் இதே மாதிரி லாஸ்ட் வரைக்கும் எல்லா ஃபோட்டோவுக்கும் இந்த எஃபெக்ட்டாகவே பேஸ்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ நான் லாஸ்ட் வரைக்கும் எல்லா ஃபோட்டோக்கும் பேஸ்ட் பண்ணிவிட்டு பேக் வந்துடுறேன். பேக் வந்துட்டு மறுபடியும் ஷேக் எஃபெக்ட்டாகவே கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ண உடனே இதில் உங்களுக்கு மேலே பார்த்தீங்க அப்படின்னா 3 லேயர் இருக்கும். அதில் ஃபஸ்ட் லேயருக்கு லெஃப்ட் சைடில் இந்த இடத்துல லாங் ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா அது வந்து செலக்ட் ஆகும். அதே மாதிரி கீழே உள்ளதையும் கிளிக் பண்ணி செலக்ட் பண்ணிட்டு இங்கே மேலே லேயர் ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு காப்பி 3 லேயர்ஸ்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு இப்போ பேக் வந்துடுங்க. பேக் வந்துட்டு மறுபடியும் பீட் மார்க்காகவே கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு மேலே மறுபடியும் லேயர் ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு பேஸ்ட் 3 லேயர் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு லாஸ்ட் வரைக்கும் ஒரு சூப்பரான கலர் எஃபெக்ட் வந்துட்டு ஆட் ஆயிரும். அவ்வளோதான். இப்போ வீடியோ எடிட்டிங் முடிஞ்சிருச்சு. இப்போ இந்த வீடியோவை எக்ஸ்போர்ட் பண்ண மேலே உள்ள ஏரோ கிளிக் பண்ணிவிட்டு இங்கே வீடியோ எக்ஸைல ஒரு சின்ன ஏரோ இருக்கும். அதை கிளிக் பண்ணிவிட்டு இங்கே எக்ஸ்போர்ட் ரெசல்யூஷன் 720 பிக்சலில் செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணிவிட்டு கீழே எக்ஸ்போர்ட்ன்றதை கிளிக் பண்ணி உங்களோட வீடியோவை எக்ஸ்போர்ட் பண்ணி சேவ் பண்ணிக்கலாம்.